திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 453, அதிகாரம் சிற்றினம் சேராமை. பாரதப் போர் முடிந்ததும் கிருஷ்ணர் தேரை ஓட்டி கொண்டு வந்ததும், அர்ஜுனா, போர்தான் முடிந்து விட்டதே, இனியும் ஏன் நின்று கொண்டிருக்கிறாய்? தேரை விட்டு இறங்கு என்றார். அதற்கு அர்ஜுனன், கிருஷ்ணா, நீதான் என்னை போரில் வெற்றி பெறச் செய்தாய். இருந்தாலும் வெற்றி பெற்றவனை தேரோட்டிதான் கையை பிடித்து இறக்கிவிட வேண்டும் என்பது சம்பிரதாயம். அப்படி செய்வது எனக்கும் பெருமை அல்லவா? அதை மறுத்துவிட்டு என்னை கீழே இறங்கு என்கிறாயே என்றான். கிருஷ்ணர் அர்ஜுனனின் வார்த்தைகளை காதில் வாங்கிக் கொள்ளாமல் தேரை விட்டு இறங்கு என்று கண்டிப்புடன் கூறினார். அர்ஜுனன் வருத்தத்துடன் கீழே இறங்கினான். அர்ஜுனன் இறங்கியதும், தேரின் பக்கத்தில் நிற்காதே, சற்று தள்ளி நில் என்று அதட்டலுடன் கூறினார் கிருஷ்ணர். அர்ஜுனனால் கிருஷ்ணரின் அதட்டலை பொறுத்து கொள்ள முடியவே இல்லை. வெற்றி பெற்ற மகிழ்ச்சி கூட மனதை விட்டு அகன்று விட்டது. ஒன்றும் புரியாதவனாய் தேரை விட்டு தள்ளி நின்றான். வாடிய முகத்துடன் நின்ற அவனை கண்டு புன்னகைத்த கிருஷ்ணர் தேரில் இருந்து குதித்து ஓடிச் சென்று அர்ஜுனனை இறுக கட்டி அணைத்துக் கொண்டார். கிருஷ்ணர் தேரை விட்டு குதித்த மறுகணமே தேர் தீப்பற்றி எரிந்தது. பார்த்தாயா, தேர் எரிகிறது. அதனால்தான் உன்னை கண்டிப்புடன் இறங்கச் சொன்னேன் என்றார் கிருஷ்ணர். தேர் ஏன் எரிந்தது என்று அர்ஜுனன் ஏதும் புரியாமல் கேட்டான். அதற்கு கிருஷ்ணர், கௌரவர்கள் உன் மீது பல அஸ்திரங்களை ஏவினர். அவற்றின் சக்தி அளவிட முடியாதது. தேரில் நானும் தேர்க்கொடியில் அனுமனும் இவ்வளவு நேரம் அதை தடுத்து கொண்டிருந்தோம். அதனால் அவை வலிமையற்று கிடந்தன. தேரை விட்டு நான் குதித்ததும் தேர்க்கொடியிலிருந்து அனுமனும் புறப்பட்டு விட்டான். அஸ்திரங்களின் சக்தி தலை தூக்கியது. தேர் தீப்பற்றி எரிய தொடங்கியது. உன் உயிரை காப்பாற்றுவதவே தேரை விட்டு இறங்கு என்று கண்டிப்புடன் கூறினேன் என்று விளக்கமளித்தார் கிருஷ்ணர். அர்ஜுனன் மிகச்சிறந்த வீரனாக இருந்தாலும் பாரத போரில் கிருஷ்ணரின் பக்கத்துணைதான் அர்ஜுனனுக்கு வெற்றியையும் புகழையும் பெற்றுத் தந்தது. போர் முடிந்த பிறகும் தேரிலிருந்து அவன் உயிரையும் காப்பாற்றியது. ஒருவரின் உணர்ச்சி அவர் மனதை பொறுத்து அமையும். அவரது இயல்பு அவர் சேர்ந்த இனம் காரணமாக உண்டாகும் என்பதை மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தீயவரோடு சேர்ந்தால் கெடுவர், நல்லவரோடு சேர்ந்தால் உயர்வர்.